Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 7th சாப்டர் பைத்தான் ஃபங்க்ஷன்ல டீடைல் क्वेश्चन 4th one வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரோக்ராம் write a python code to find the LCM of two numbers. ஸோ ரெண்டு நம்பரோட LCM கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் பைத்தான் IDLEல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எல்சிஎம்னா என்ன அர்த்தம்? LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்படி லாஜிக்கை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எழுத போகலாம். ஸோ LCMனா என்ன அர்த்தம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற மல்டிபிள் தான் LCMனு அர்த்தம். அதுவும் லீஸ்ட் நம்பராக இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும். ஸோ அதுதான் LCM. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு நம்பரை வந்து 2 and 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட LCM நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மல்டிபிள் ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 2 எழுதிக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 இந்த டேபிள் அவ்வளோதான், 2 டேபிள் எழுதுகிறோம். ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து 3 எழுதிக்கோங்க. 3க்கு வந்து 3 3s are 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, அப்புறம் 12, அப்புறம் 5 2s are 15, 6 2s are 18. ஓகேவா? இப்போ இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 2 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3 எழுதியிருக்கோம். இதில் வந்து ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது. ஒன்று 6, இன்னொன்று வந்து 12. இது ரெண்டு காமனாக இருக்கா? இப்போ இதில் வந்து லீஸ்ட் LCMனா எதை சொல்லணும்? லீஸ்ட் காமனாக இருக்கிற மல்டிபிள் அண்ட் அது வந்து சின்ன நம்பராக இருக்கணும். 12 வந்து இதை விட பெருசு இல்லையா? அப்போ LCM வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள LCM எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் LCM. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதா? ஃபஸ்ட்டு ரெண்டையும் வந்து ரெண்டு நம்பரை இன்புட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் அதோடைய கிரேட்டர் நம்பரை கண்டுபிடிச்சிக்கணும். கிரேட்டர் நம்பர் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஏன் கிரேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, LCM யூஸ்வலாக கிரேட்டராக இருக்கும். ரெண்டு நம்பரை விட கிரேட்டராக இருக்கும், இல்லைனா ஈக்குவல் டு த லார்ஜஸ்ட் நம்பர். இதில் எது பெருசோ அந்த நம்பருக்கு சம்டைம்ஸ் இருக்கலாம். அந்த கான்செப்டை வச்சு தான் கிரேட்டர் நம்பரை இந்த ரெண்டுலேயும் உள்ள எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். சரியா? அப்போ 3 தான் கிரேட்டஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 3லேருந்து ஆரம்பிக்கிறோம். டிவைட் ஆகுதான்னு. டிவைட் ஆகலை அப்படின்னா திருப்பி அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 3 + 1னா 4ல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், 5ல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், 6ல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து 6ல் டிவைட் ஆகிரும். கண்டுபிடிச்சிட்டோன்னா லூப் யூஸ் பண்ணுவோம், வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். கண்டுபிடிச்சிட்டோன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு லூப் போட்டு வெளில வர வேண்டியதுதான். ஸோ இதுதான் லாஜிக்கு. இதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்புட் பண்ணோம். ரெண்டு நம்பர் இன்புட் பண்ணோம் இல்லையா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற 2 and 3ங்கிறது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே? ஸோ x equal to int of input of, இது உங்களுக்கே நல்லா தெரியும், enter first number. Sorry, and க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் y is equal to int of input of enter செகண்ட் நம்பரை வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் மினிமம் நம்பர், இதோடைய கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அந்த லாஜிக் என்ன பண்ணுறோம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் கோலன், எக்ஸ் கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா கிரேட்டர் ஜிஆர்டின்னு வச்சுக்கோங்க, கிரேட்டர் ஈக்குவல் டு எக்ஸ். அதுதான். அப்படி இல்லை அப்படின்னா ஒய் தான் கிரேட்டஸ்ட் இல்லையா? அப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் கோலன் GRT equal to 1. பெரிய நம்பரை கண்டுபிடிச்சிடும். அது ரெண்டுலேயும் உள்ள பெரிய நம்பர். அந்த பெரிய நம்பரில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா? ஒன்று டிவைட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ ப்ரீடிஃபைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ், இத்தனை தடவை 5 times 10 times அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, எக்ஸாக்டாக தெரிஞ்சதுன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இங்கே நமக்கு தெரியாதனால நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வைல்
கண்டிஷன் நமக்கு என்னன்றது தெரியாது இல்லையா, அதனால நம்ம வந்து y ட்ரூ அப்படின்ற பூலியன் கான்ஸ்டன்ட்டை உள்ளே எழுதுகிறோம். ஸோ ட்ரூனா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி வந்து கேபிட்டல் டி போடணும். ஓகே, அப்படி இல்லை நம்ம ட்ரூக்கு பதிலாக இங்கே 1 கூட எழுதிக்கலாம். ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ y ட்ரூ உள்ள வந்து நம்ம செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோம், நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் ரெண்டையுமே டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் ஜிஆர்டி மாடுலஸ் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும் இல்லையா, அப்போ மாடுலஸ் எக்ஸ் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான், ஃபஸ்ட்டு நம்பரில் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். டிவைட் ஆகணும். அண்டு ரெண்டுலேயுமே டிவைட் ஆகணும், அதாவது அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஜிஆர்டி பேரண்டிசிஸ் போடலாம் இருக்கலாம். ஜிஆர்டி மாடுலஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ செக் பண்ணலாம். அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் தான், அந்த ஜிஆர்டின்ற நம்பர் கிரேட்டர் நம்பர் தான் நமக்கு வந்து எல்சிஎம். ஓகேவா, ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு ஜிஆர்டி. ஓகே, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால திருப்பி லூப்பை நம்ம ரிப்பீட் பண்ண வேணாம். இப்போ லூப்பை விட்டு வெளில வரணும்னா நமக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான், பிரேக் கொடுத்துருங்க. சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லை, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கிரேட்டர் நம்பர் 2 and 3க்கு கிரேட்டர் நம்பர் என்னது 3 தான் கிரேட்டர் இல்லையா. அப்போ 3 மாடுலஸ் 2ன்றது 1 வரும், 3 மாடுலஸ் 3 0 வரும். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக கிடையாது, ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதில் டிவைட் ஆகலைன்னு அர்த்தம் இல்லையா. அப்போனா என்ன ஆகும், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ அடுத்த நம்பர் போகணும் இல்லையா. அப்போ அடுத்த நம்பரில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3க்கு அப்புறம் 4. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஜிஆர்டி ப்ளஸ் ஈக்குவல் டு 1, இல்லைனா ஜிஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஜிஆர்டி ப்ளஸ் 1 கூட கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ ரிப்பீட் ஆகிட்டே வரணும். அப்போ 4ல் டிவைட் ஆகாது, 5லையும் டிவைட் ஆகாது, 6ல் டிவைட் ஆகிடும். டிவைட் ஆனோன்னு பிரேக்குனா லூப் போட்டு எல்சிஎம்மில் நமக்கு ஜிஆர்டின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிரேக்குன்றதுனால லூப் போட்டு வெளில வந்துடும். ஓகேவா, வெளியில் வந்த பிறகு நம்ம இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒயிலுக்கு நேராக பிரிண்ட் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ என்ன கொடுக்கலாம், எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ், இல்லைனா எல்சிஎம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. ஓகேவா, கமா ஜிஆர்டி. ஓகேவா, அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு ப்ரோக்ராம். புரிஞ்சிருச்சா. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ 2 நம்பர் வாங்குகிறோம், கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு லூப் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நமக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும் தான் நம்மளுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கிற கான்செப்ட். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து எல்சிஎம்மை பிரிண்ட் பண்ணுறோம். இது கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம எக்ஸாம்பிளோட எக்ஸிக்யூட்டும் ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். So enter first number கேக்குது 2, enter second number 3, so LCM equal to 6. ஓகேவா, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இப்போ வேறு ஏதாவது 2 நம்பர் கொடுத்து பார்ப்போம். இப்போ ரெண்டுமே ப்ரைம் நம்பர், அதனால உங்களுக்கு இப்படி வந்துருச்சு. இப்போ வேறு நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஸோ 16, செகண்ட் நம்பர் வந்து 24 அப்படின்னு கொடுப்போம். ஸோ 48 தான் எல்சிஎம். ஓகேவா, ஸோ 48 தான் ரெண்டுலேயுமே டிவைட் ஆகுது, அதுதான் லீஸ்ட் நம்பரும் கூட. ஓகே, ஸோ இப்படி தான் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இதுதான் ப்ரோக்ராம் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். நம்ம வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும், இன்னும் கிளியராக புரியும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஓகேவா, ஸோ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், அப்போ 2 greater than 3 ஆர் ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ் இல்லையா. அப்போ எல்ஸ்க்கு போகுது, எல்ஸில் வந்து ஜிஆர்டி வந்து ஒய்ன்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ த கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு 3. ஓகேவா, இப்போ ஒய் ட்ரூ, ஸோ லூப் ட்ரூன்றதுனால உள்ளே போகுது, உள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு
ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஜிஆர்டி மாடுலஸ், ஜிஆர்டின்றது என்னது, 3 மாடுலஸ் 2, 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குது, எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதான்னு பார்க்குது, ஈக்குவல் டு 1. அதனால இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்புறம் அண்ட் 3 மாடுலஸ் 3 வந்து ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து ஃபால்ஸு, இது வந்து ட்ரூ. அதனால என்ன ஆகும், எல்சிஎம் ஈக்குவல் டு ஜிஆர்டி இது கிடையாது, இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இது ஃபஸ்ட் இட்ரேஷன். ஸோ அடுத்தது இது ஒரு இட்ரேஷன். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஜிஆர்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஜிஆர்டி வேல்யூ என்ன, ஜிஆர்டி இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே ஜிஆர்டி வேல்யூ என்னது 3 இருந்தது, 3 + 1 4. இப்போ திருப்பி அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகுது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜிஆர்டி, அப்போ ஜிஆர்டி வந்து 4. ஸோ 4 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸாக்டாக டிவைட் ஆகிறதுனால 0 கிடைக்கும் நமக்கு. அண்ட் 4 ஜிஆர்டி வேல்யூ வந்து 4 மாடுலஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ரிமைண்டர் 4 3ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ இப்போ என்னது, ரெண்டுமே இதில் இது ட்ரூவாக இருக்குது, இது ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இது இப்போயுமே நமக்கு வந்து லூப் முடியாது, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, வெளில வந்துடும். வெளில வந்தால் இப்போ ஜிஆர்டியை அடுத்தது ஜிஆர்டி இஸ் ஈக்குவல் டு 4 + 1 5 ஆகிடும். இப்போ 5 மாடுலஸ் 2 வந்து நமக்கு வந்து 1ன்னு வரும். அண்ட் 5 மாடுலஸ் 3 பாருங்கள், 5 மாடுலஸ் 3 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு வந்து 2ன்னு கிடைக்கும் இல்லையா, 1 டைம் போகும், ரிமைண்டர் வில் பி 2. அப்போனா என்ன ஆகுது, இது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸு. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஆண்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு அர்த்தம் இல்லையா, அது இப்போ ஃபால்ஸ். அதனால் இப்போயும் எக்ஸிக்யூட் ஆகாது பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இட்ரேஷனுக்கு போகுது. இப்போ ஜிஆர்டி ஈக்குவல் டு 6ன்னு ஆகிடும். அப்போ 6 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0, 6ல் டிவைட் ஆகிடுச்சு, ரிமைண்டர் வந்து 0. அண்ட் 6 மாடுலஸ் 3ல் டிவைட் பண்ணி பாருங்கள், இப்போ அதுவுமே டிவைட் ஆகுது, ஸோ 0. இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா இப்போ உள்ளுக்குள்ளார போய் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ட்ரூவாக இருந்தால் அதுக்குள்ளே போக முடியும் இல்லையா. இப்போ போன தடவை எல்லாம் ஃபால்ஸுன்றதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகலை. அப்போ இங்கே உள்ளே வருது, உள்ளே வந்து நமக்கு என்ன இருக்குது, எல்சிஎம்மை ஜிஆர்டியை ஸ்டோர் பண்ணோம். ஜிஆர்டி வேல்யூ என்னது 6 வந்து எல்சிஎம்மில் ஸ்டோர் ஆகிடுது பிரேக் கொடுத்ததுனால. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் இல்லையா, பிரேக்குன்றதுனால லூப்பை விட்டு அப்படியே வெளில வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, லூப்பை விட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எல்சிஎம் ஈக்குவல் டு 6ன்ற ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிடும், அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து 12th என்னோடய சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th புக் பேக் ஆன்சர்ஸ்னு கொடுத்துருப்பேன். நிறைய சாப்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.